ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2021ல் ரவுண்ட் 1க்கான சாய்ஸ் ஃபில்லிங் இன்றைக்கி பண்ண போகிறீங்க. இது எப்படி பண்ண போகிறீங்க, எப்படி பண்ணணும், அதுக்கான டிப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரவுண்டு 1க்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் 2 நாள் நடக்குது. டில் 5 PM வரைக்கும் இருக்குது. சார், இந்த டைமிங்கில் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாமா? எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். இது ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் கிடையாது. ஸோ நைட்டு நீங்கள் 10 மணிக்கு மேலே உங்களுக்கு நெட்ஒர்க் வந்து கரெக்டாக கிடைக்குது அப்படின்னா, உங்கள் ஊரில் நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் நைட் நல்லா கிடைக்குது அப்படின்னா, ஸோ நைட்டு ஒரு 10 o'clock கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் தப்பில்லை. சார், எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கான டெமோ வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்குங்க. ஓகே, இந்த ரவுண்ட் 1ல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா காலேஜஸ்லேயும் இருக்கக்கூடிய எல்லா சீட்ஸுமே இருக்கும். இந்த 10 ஸ்பெஷல் ரிசர்வேஷன் போக மீது இருக்கிற சீட்ஸ் எல்லாமே. இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலினா கூட நீங்கள் போய் அதில் கிளிக் பண்ணி வேகன்சி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போதே உங்கள் கம்யூனிட்டிக்கும் ஓசிக்கும் எவ்வளோ சீட்ஸு ஸ்டில் நவ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத காட்டுவாங்க. சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், சார் நான் யாராவது ஒருத்தவங்க கிளிக் பண்ணிட்டா அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருமா? இப்போ நான் ஒரு காலேஜுக்கு வந்து ஒரு சீட்டை சாய்ஸ் ஃபில்லிங்கில் டிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த காலேஜில் இருக்கக்கூடிய சீட்ஸு குறையுமா அப்படின்னா குறையாது. நீங்கள் ஃபில் பண்ணும்போதும் அதே 50 சீட் இருக்குது. உங்கள் ஓசிக்கு வந்து பிசிக்கு வந்து 20 சீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிக் பண்ணும்போதும் 20 சீட் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட நாளைக்கு 4 மணிக்கு டிக் பண்ணும்போது அந்த 20 சீட் தான் இருக்கும். ஓகேங்களா, காட்டுறது 20 சீட் தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து யாருக்கு அந்த எலிஜிபிளோ அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ரவுண்டில் தான் அந்த 20 சீட்டினுடைய எண்ணிக்கை குறையும். சில பேர் என்ன நினைக்கிறேன்னா, இன்றைக்கே போய் சாய்ஸ் ஃபில் பண்ணிடணும், நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இன்றைக்கே தான் கிடைக்கும், நாளைக்கு போனோம்னா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அறிபறியாக போய் வேக வேகமாக தப்பான காலேஜெல்லாம் கொடுத்துட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லாக் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதுக்கப்புறம், சார் நான் தப்பான காலேஜை கொடுத்துட்டேன். தயவுசெய்து யாரும் அவரிபரி பண்ண வேணாம். உங்களுக்கு பொறுமையாக இன்றைக்கி பண்ணாலும் அதே நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் இருக்கும், நாளைக்கு 5 மணி வரைக்கும் அதே சீட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, ஆனால் 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லலை உங்களை. நான் 1ஆம் தேதி இன்றைக்கே முடித்தாலும் சரி, நாளைக்கு ஒரு மதியத்துக்கு முன்னாடியே முடிச்சிருங்க. ஏன்னா நெட்ஒர்க் எரர் வரலாம், ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் வரலாம். அதனால் நீங்கள் நாளைக்கு 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும், அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பண்ணிடலாம். ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னா, எப்படி ரவுண்ட் 1க்கு நான் சீட் அலாட்மெண்ட் கொடுக்குறேன் சார், எத்தனை சீட் கொடுக்கணும், எத்தனை சாய்ஸ், எத்தனை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், ஒரு 2 கொடுத்தா போதுமா, 3 கொடுத்தோமா? முதல் ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இது காசுலாம் கிடையாது. நீங்கள் ஒரு தடவை ஒரு இதுக்கு கொடுத்தீங்கன்னா 10 ரூபா, 2 இது கொடுத்தா 20 ரூபா, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் 1000 ப்ரிஃபரன்ஸ் கூட கொடுக்கலாம். அதனால் நான் என்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. சார், நிறையா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலன்னா என்ன ப்ராப்ளம் வரும்? நீங்கள் ஏதாவது ஒரு காலேஜ் மட்டும் கொடுத்துருவீங்க, திடீர்னு பார்த்துட்டீங்கன்னா அந்த காலேஜில் சீட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது, நோ சீட் அலாட்டடுன்னு வந்துடும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ரவுண்ட் 1ல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெஸ்ட் காலேஜெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ரவுண்ட் 2க்கு கம்பல்சரியாக போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கிடைக்கிற சான்ஸை மிஸ் பண்ணாங்க, நிறைய சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். சரி, நிறைய சாய்ஸ் ஃபில் பண்ணு சார். எந்த ஆர்டரில் ஃபில் பண்ணால் பெட்டராக இருக்கும் சார்? இப்போ நீங்கள் வந்து சிஎஸ் எடுத்துருக்கீங்க, வேணும், எனக்கு சிஎஸ் குரூப் தான் வேணும், வேறு குரூப் வேணாம்னு முடிவு பண்ணிட்டீங்க சார். எடுத்த உடனே அண்ணா யூனிவர்சிட்டியுடைய 3 கேம்பஸ், இந்த 3 கேம்பஸில் வந்து சிஎஸ் எந்தெந்த கேம்பஸில் இருக்கோ அந்த சிஎஸ்ஸை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜஸ் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 9 காலேஜஸ் இருக்குது, அந்த 9 காலேஜஸையும் கொடுங்க. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி. சில பேர் நினைப்பீங்க கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சா கேம்பஸ்லாம், அப்படின்லாம் கிடையாது. கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா கேம்பஸும் சரி, உங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல இப்போ வந்து நிறைய கவர்மெண்ட் காலேஜஸில் நிறைய டெக்னிக்கலாக நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபீஸும் உங்களுக்கு கம்மி, ரொம்ப 10,000 தான் வரும் அரௌண்டு. ஸோ ஃபீஸ் கம்மி, அதேமாதிரி கேம்பஸும் நல்லாவே இருக்கும். கவர்மெண்ட் காலேஜஸ் கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அட்டானமஸ் அதாவது எய்டட் காலேஜஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது தியாகராஜர் இந்த மாதிரி எய்டட் காலேஜஸ்ஸு நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா, எய்டட் காலேஜஸை கொடுத்தது போக அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு அட்டானமஸ் காலேஜஸ் சொல்லுவோம். ஸோ அட்டானமஸ் காலேஜில் டாப் காலேஜஸ், இப்போ குமரகுரெல்லாம் வந்து அட்டானமஸ் காலேஜ் டாப் காலேஜ். ஸோ இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்குது, அதெல்லாம் தேடி எடுத்து வச்சுருப்பீங்க ஆல்ரெடி. அந்த காலேஜஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த காலேஜஸ் கொடுங்க. சார், இப்போ எனக்கு கட் ஆஃப், நான் தான் ரவுண்ட் 1ல் லாஸ்ட் கட் ஆஃப் 186, எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்தா கிடைக்குமா? கிடைக்கிறது கிடைக்கல, 2வது பிரச்சனை. ஏன் அப்படின்னா
உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃபோ எத்தனாவது ரேங்கோ அது வரைக்கும் அவங்க செக் பண்ணிகிட்டே வருவாங்க. எடுத்த உடனே உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் உங்கள் கட் ஆஃப் கிடைக்குதுன்னா கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் 1000 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா கம்ப்யூட்டரே தான் செக் பண்ணும். மேனுவலாக அவங்க செக் பண்ண போகிறதில்ல, கம்ப்யூட்டரைஸ்டு. நீங்கள் அப்படியே 1000 இது வரைக்கும் செக் பண்ணிட்டு 1000 ப்ரிஃபரன்ஸில் கரெக்டாக வந்துச்சுன்னா அதை கொடுத்துரும். ஓகேங்களா? அதனால் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய கம்பல் ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா ப்ரிஃபரன்ஸு, எப்பயுமே டாப் காலேஜஸை கொடுங்க. இப்போ நான் அண்ணா யூனிவர்சிட்டியை கூட கொடுங்க. நான் ரவுண்டு 4 இருக்கேன், எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட்டு அவைலபிளாக இருக்குன்னா கொடுங்க. கிடைக்குமா கிடைக்காதான்றது 2வது பட்சம். ஏன் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு லொப்ப காலேஜ் எடுத்துகிட்டு போய் டாப்பில் வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்க, 2வது ப்ரிஃபரன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி, 3வது யூனிவர்சிட்டி அப்படியே வரிசையாக கொடுத்து வந்திருக்கீங்க. அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த லொப்ப காலேஜ் உங்களுக்கு அந்த கட் ஆஃபுக்கு ஆப்டாக இருந்தால் அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கீங்களா, கவர்மெண்ட் காலேஜ் அதெல்லாம் உங்களுக்கு அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கல. அதனால் எப்பயுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா டாப்பில் இருக்கணும். சரிங்களா? அதுதான் முக்கியம். இப்போ சில பேருக்கு சந்தேகம் வரும். என்ன அப்படின்னா, சார் நான் இன்றைக்கே பண்ணி முடிக்கணுமா? ஏன்னா சார் சில பேர் சொல்கிறாங்க, நான் எனக்கு ஃபஸ்ட்டு இன்றைக்கே வேகமாக யார் ஃபில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். இது அப்படி கிடையாதுங்க. இது கம்ப்யூட்டரைஸ்டு. 2 நாளைக்கும் ஒரே நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் கிடைக்கும். நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் இதில் பார்த்துட்டிங்கன்னா 1ஆம் தேதி என்ன சீட்ஸ் இருக்கோ, இப்போ நீங்கள் ஓசி கம்யூனிட்டி அப்படின்னா உங்களுக்கு ஓசியில் ஒரு காலேஜில் 20 சீட் இருக்குது. பிசி அது ஓசி கம்யூனிட்டின்னா 20 சீட் இருக்குது. சப்போஸ் நீங்கள் பிசின்னு வச்சுக்கோங்க, 20 சீட்டு பிசி, ஓசியில் ஒரு 10 சீட் இருக்குன்னா மொத்தம் 30 சீட்டு. இதில் யாரெல்லாம் அந்த காலேஜுக்கு போய் லாக் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே 10, 20 காட்டத்தான் செய்யும். எத்தனாம் தேதி வரைக்கும்னா 2ஆம் தேதி 5 மணி வரைக்கும் அதே காட்டும். இதில் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க உங்களுக்கு அந்த சீட்டு ஆப்டாக இருக்கா இல்லையான்னு. அதனால் ஃபஸ்ட்டு போகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டே நல்ல காலேஜ் கிடச்சிரும் அப்படி கிடையாது. ஏன்னா நிறைய பேர் அந்த எண்ணத்தில் என்ன செய்கிறாங்கன்னா 1ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அது வெப்சைட்டு லாக் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே போயிட்டு சாய்ஸை ஃபில் பண்ணி லாக் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. அதில் ஏதாவது தப்பு பண்ணிடுறாங்க. சார் நான் அப்படி பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது? ஒன்ஸ் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? சரிங்க சார், நான் இப்போ சாய்ஸ் லாக் பண்ணவே இல்லை சார், 2ஆம் தேதி 5 மணிக்கு நான் மறந்துட்டேன், அப்போ எனக்கு ரவுண்ட் 2க்கு போயிடுவேன். அப்படிலாம் கிடையாது. சாய்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாக் பண்ணலைன்னா கூட அதை அவங்களே ஆட்டோ லாக் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் ஒர்க் பண்ண வேணாம். அதனால் அப்படிலாம் வைக்க வேணாம். நீங்கள் லாக் பண்ணிட்டு வர்றது பெட்டர் எனக்குமே. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி ஒரு 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா பொறுமையாக போயிட்டு, சார் நான் இப்போ ஒரு 10 காலேஜை கொடுத்துட்டேன், இப்போ லாக் அவுட் ஆகிட்டேன், மறுபடியும் போனால் மறுபடியும் முதலிருந்து வருமா? அப்படி கிடையாது. நீங்கள் 10 காலேஜ் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா 10 காலேஜ் இருக்கும். மறுபடியும் நீங்கள் ஒரு மணி நேரம் கழித்து மறுபடியும் லாகின் பண்ணிங்கன்னா அகெயின் இன்னொரு 10 காலேஜஸ் கொடுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு லாகின் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்குதோ, எப்போல்லாம் அதில் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை மாற்றிக்கலாம். அதனால் நீங்கள் இன்றைக்கை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நாளை மதியம் ஒரு 12 மணிக்கு முன்னாடியே எல்லா ஒர்க்கையும் முடிச்சிருங்க. ஏன்னா லாஸ்ட் நேர டெக்னிக்கல் இஷ்யூனால நீங்கள் உள்ளேயே லாகின் பண்ணவே முடியாமல் போச்சு அப்படின்னா, நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பண்ணாமலே வச்சுருந்தீங்க, ஆர்டர் பண்ணாமல் இருந்தேன், நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் சார், டாப்பில் ஃபஸ்ட்டு காலேஜ் சரியில்லாத காலேஜை கொடுத்தேன் அப்படின்னா அது வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாளை மதியத்துக்குள்ளே எல்லா ஒர்க்கையும் முடித்து ஆர்டரை செக் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. எப்படி பண்ணுன்றது அப்படின்றதுக்கான நம்ம சேனல்லே ஆல்ரெடி டெமோ வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.